இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளில் இருந்து பல உயர் அதிகாரிகள் சிக்கியிருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான வழக்கு தான் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவன மோசடி. கிட்டத்தட்ட 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இது சார்ந்த முழுமையான விசாரணை நடத்துறதுக்கு இலங்கையினுடைய அமைச்சரவை இன்றைக்கு அனுமதி வழங்கி இருக்குது. ஒரு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவும் நியமிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம், பலர் சிக்க போகிறார்கள். ஆக எப்படியான மோசடிகள் நடந்திருக்குது, எவ்வளவு தொகைகள் ஏமாற்றப்பட்டிருக்குது, யாரெல்லாம் இதற்கு பின்புறத்தில் சிக்கி இருக்கிறார்கள் என்றதை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா, இலங்கையில் அதிகமான நட்டங்களை ஏற்படுத்தின நிறுவனங்களை பட்டியல் படுத்தினா இதுல 15 வருடங்களாக முதலிடத்தில் இருக்கிறது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். கிட்டத்தட்ட 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நட்டம் ஏற்பட்டிருக்கு. அதாவது இப்ப எங்களுக்கு IMF வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மொத்த கடன் தொகையில இருந்து 66%. உண்மையிலேயே மிகப்பெரிய தொகை. ஆனா இந்த நட்டங்கள் எல்லாமே ஏன் ஏற்பட்டது, எப்ப இருந்து இந்த நட்டம் ஏற்பட ஆரம்பிச்சது என்று சொல்லி பார்க்க 1998ஆம் ஆண்டு, அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏர் லங்காவாக இருந்த காலப்பகுதி, சந்திரிகா குமாரதுங்கவனுடைய ஆட்சி காலம். இங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு தொடர்ச்சியான நட்டம் ஏற்பட்டிருக்குது. இதை சரி செய்யணும் என்று சொல்லி போட்டு இந்த ஏர் லங்காவினுடைய 44% பங்குகள் உலகினுடைய தலை சிறந்த விமான நிறுவனம் எமிரேட்ஸுக்கு விற்கப்பட்டிருக்குது. இதற்கு பிறகுதான் இந்த ஏர் லங்கா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் என்ற புதிய பேரோட ஆஸ்திரேலியாவில் இருந்த ஒரு தலைமை நிறைவேற்று நிர்வாக அதிகாரி, அதாவது பீட்டர் ஹில்லினுடைய பொறுப்புக்கு வருது. இதற்கு பிறகு வெறும் 2 வருடத்தில், அதாவது 2001ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பல கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிறுவனமாக மாற்றம் அடையுது. இது தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்குது. வருமானங்கள் அதிகரித்து கொண்டே போகுது. இலங்கைக்கும் வரிகளில் இருந்து சகலதுமே அதிகரிக்கப்படுது. உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு நடைமுறை பின்பற்றி கொண்டிருக்கிறதான் 2007ஆம் ஆண்டு, அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி கால பகுதிகளில் அவருடைய புதல்வர் ஜோசித ராஜபக்சவனுடைய பட்டமளிப்பு விழா லண்டன் மாநகரத்தில் இடம்பெற போகுது. இதற்காக அவரோட சேர்த்து 35 பேர் பயணமாகிறார்கள். இப்படி அங்க போய் இந்த பட்டமளிப்பு விழாவை முடிச்சிட்டு மீள நாடு திரும்பும் போது, அதாவது 2007ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி அவர்கள் மீள நாடு திரும்புறதுக்காக இந்த பீட்டர் ஹில்லுக்கு மஹிந்த ராஜபக்சவிட்ட இருந்த ஒரு உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுது. இந்த 35 பேருக்கும் விமான பயணச்சீட்டுகள், அதாவது விமான இருக்கைகளை ஒதுக்கி தருமாறு. ஆனா இந்த தலைமை நிறைவேற்று நிர்வாக அதிகாரி பீட்டர் ஹில்லால இந்த உத்தரவு நிராகரிக்கப்படுது. அவர் என்ன சொன்னவர் என்று சொன்னா, இந்த விமானத்தில் ஏற்கனவே இருக்கைகள் எல்லாம் முன்பதிவு செய்யப்பட்டிருக்குது, அதற்கான கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டிருக்குது. இதால இந்த 35 பேருக்கும் இந்த விமானத்தில் இருக்கைகளை ஒதுக்க முடியாது என்று சொல்லி பீட்டர் ஹில் இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய உத்தரவை நிராகரிச்சிருக்கிறார். இது மஹிந்த ராஜபக்சவை பொறுத்த மட்டும் ஒரு மிகப்பெரிய அவமானமாக கருதப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு உடனடியாகவே இலங்கையினுடைய அரசு சேவையில் இருந்த மிகின் லங்கா விமானத்தை லண்டனுக்கு வரவழைச்சு அதுல மீள நாடு திரும்பி இருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச. அவர் வந்தா பிறகு உடனடியாகவே அப்ப இலங்கை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய தலைமை நிறைவேற்று அதிகாரியாக இருந்த இந்த பீட்டர் ஹில்லினுடைய பதவி பறிக்கப்பட்டு அவர் மீள ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். அது மட்டுமல்லாம எமிரேட்ஸ் விமான நிறுவனத்தோடு செஞ்சு கொண்ட ஒப்பந்தங்கள் எல்லாமே முற்று முழுதாக ரத்து செய்யப்படுகிறது. இதற்கு பிறகு இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய தலைமை பதவிக்கு மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவி ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவனுடைய சகோதரர் நிஷாந்த விக்ரமசிங்க நியமிக்கப்படுறார். இங்க இருந்துதான் இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய அழிவு கதை என்றது ஆரம்பமாகுது. ஏனென்று சொன்னா 2008ஆம் ஆண்டு இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு 4899 மில்லியன் இலங்கை ரூபாய்கள் லாபமாக கிடைக்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த நிஷாந்த விக்ரமசிங்க பதவியேற்று ஒரே வருடம், அதாவது 2009ஆம் ஆண்டு கால பகுதிகளில் 9996 மில்லியன் இலங்கை ரூபாய்கள் மிகப்பெரிய நட்டமாக பதிவு செய்யப்படுது. உண்மையிலேயே மிகப்பெரிய வீழ்ச்சி. அப்ப இது சார்ந்து ஏன் இப்படி நட்டம் ஏற்பட்டது, என்ன காரணம் என்று சொல்லி விசாரிக்க இவர் பதவியேற்ற அந்த ஒரே வருட கால பகுதிகளில் பலவிதமான மோசடிகள் இடம்பெற்றது கண்டுபிடிக்கப்படுகிறது. ஆனா இந்த மோசடிகள் எல்லாமே அப்பவே தண்டனைகள் வழங்கப்பட்டு இதை அப்பவே நிறுத்தப்பட்டதான்னு கேட்டா கிடையாது. மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலம் தொடரும் மட்டும் இந்த மோசடிகள் இடம்பெற்றிருக்குது. இதுல மிக பிரதானம், மிக முக்கியமாக இருக்கிறது தான் ஏர்பஸ் கொள்வனவு மோசடி. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, 2012-2013ஆம் ஆண்டு கால பகுதிகளில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திட்ட இருந்த சாதாரண 13 விமானங்களை அகற்றி போட்டு 14 ஏர்பஸ்களை கொள்வனவு செய்கிற யோசனை முன்வைக்கப்பட்டிருக்குது. இதற்கு அமைச்சரவையும் அனுமதி வழங்க இருக்குது. இதற்கு பிறகு முதற்கட்டமாக 10 ஏர்பஸ்கள், அதாவது A330 என்று சொல்கிற 6 ஏர்பஸ்களையும் A350 என்று சொல்கிற 4 ஏர்பஸ்களையும் கொள்ளளவு செய்யும் என்று சொல்லி ஆரம்ப கட்ட தொகைகள் எல்லாமே பரிமாற்றப்பட்டிருக்குது. ஆனா என்ன நடந்திருக்குது என்று
சொன்னா இந்த 10 ஏர்பஸ்களுடைய சந்தை பெறுமதி எவ்வளவோ அதை விட மிக அதிகமான தொகைக்கு இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்குது. அந்த ஒப்பந்தத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் தான் கைச்சாத்திட்டு இருக்கார். ஏனென்று சொன்னா இந்த மோசடியாக பெறப்படுகிற அந்த அதிகமாக வழங்கப்படுகிற தொகைகள்ல இருந்து ஒரு பங்கு கிட்டத்தட்ட 14.84 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இவருக்கு லஞ்சமாக வழங்குறதாக அந்த நிறுவனம் ஒத்துக்கொண்டிருக்குது. இதுல முதற்கட்டமாக 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லஞ்சமாக வழங்கப்பட்டதை பிரித்தானியாவுடைய பாரதூர ஊழல்கள் விசாரிக்கிற ஆணைக்குழு உறுதி செய்கிறது. இது சார்ந்த விசாரணைகள் எல்லாமே நடைபெற்று மைத்ரிபால சிறிசேனனுடைய அரசாங்கத்தில் இந்த அதிகாரிக்கு கடூழிய சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. என்னதான் இருந்தாலும் இதற்கு பிறகு கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சி பீடம் ஏறின பிறகு அந்த சிறை தண்டனை கைதியை எந்த விதமான நிபந்தனையும் இன்றி விடுதலை செய்கிறார். இதற்கு பிறகு இதுல ஏதோ அரசியல் தொடர்பு இருக்குது என்று சொல்லி இதை பற்றி இன்னும் ஆழமாக கொஞ்சம் விசாரிக்க வழி கிடைக்க இவர்கள் செஞ்ச பல ஊழல்கள் பல மோசடிகள் எல்லாமே வெளியில வருது. எப்படி நடந்திருக்குதுன்னு சொன்னா 2011ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் திகதியில இருந்து நவம்பர் மாதம் 21ஆம் திகதி மட்டும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான எரிபொருள் சிவில் விமான சேவைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய விமான நிறுவனத்தினுடைய வாகனங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டிருக்குது. இந்த விடயம் மிகப்பெரிய மோசடியாக மேற்கோள் காணப்பட்டிருக்குது என்று சொன்னா பல மில்லியன் கணக்கான ரூபாய்கள் மாற்றப்பட்டிருக்குது. அது மட்டுமல்லாம 2014ஆம் ஆண்டு காலப்பகுதி, அதாவது ஜனாதிபதி தேர்தலுடைய கட்டம் சூடுபிடித்திருந்த காலப்பகுதிகளில் மஹிந்த ராஜபக்சவனுடைய தேர்தல் கூட்டங்களுக்கு என்று சொல்லி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது அந்த தேர்தல் கூட்டங்களுக்கு வர்ற பொதுமக்களுக்காக இந்த பணம் பயன்படுத்தப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே போலதான் 2014ஆம் ஆண்டு ஆரம்ப கால பகுதிகளில் இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்க தன்னுடைய குடும்பத்தோட மலேசியாவுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அவர் நாடு திரும்ப வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டதால ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய விமானம் 1.5 மணித்தியாலங்கள் தாமதமாகும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டதால இவர் என்ன செஞ்சிருக்கிறார் என்று சொன்னா சிங்கப்பூர்ல இருந்து ஸ்ரீலங்காவுக்கு பறந்து கொண்டிருந்த ஒரு விமானத்தை மலேசியாவுக்கு வரவழைச்சு அங்கே அதை தரையிறக்கி அதன் மூலமாக நாட்டுக்கு வந்திருக்கிறார். வெறும் 1.5 மணித்தியால நேரத்துக்காக பல மில்லியன் டாலர்கள் இழக்கப்பட்டது குற்றச்சாட்டாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது மிகப்பெரிய ஒரு அதிகார துஷ்பிரயோகமாகவும் மாற்றப்பட்டிருக்குது. இப்படி பலவிதமான மோசடிகள் இடம்பெற்றிருக்குது. பலவிதமான குற்றச்சாட்டுகள் இவர் மேல பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதை விட விமானத்தை வழிமறிச்சு அனுப்பினது, விமானத்தை நேரத்தை விட முன்கூட்டி அனுப்பினது என்று சொல்லி பல வகையான மோசடிகள் இருக்குது. மொத்தமாக 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இன்று வரைக்குமே நட்டம் ஏற்பட்டுக் கொண்டிருக்குது. இதற்கு மிக பிரதானமான காரணமாக இருக்கக்கூடியது மஹிந்த ராஜபக்சவனுடைய மைத்துனர் நிஷாந்த விக்ரமசிங்க. இவர் இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற சமயத்தில் தான் இன்றைக்கு இலங்கையினுடைய அமைச்சரவை இந்த விமான நிறுவனத்தை பற்றின சகல மோசடிகளையும் விசாரிக்கிறதுக்கு அனுமதி வழங்கி இருக்குது. ஆக இந்த நிஷாந்த விக்ரமசிங்கம் விசாரிக்கப்பட போகிறார். இவர் யாரையெல்லாம் கையை காட்ட போறார், எப்படியான அரசியல்வாதிகள் பக்கம் இந்த விசாரணை திரும்ப போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இலங்கையிலிருந்து வெளிவருகிற இந்த மோசடி கணக்கு விவரங்கள் எல்லாத்தையும் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இலங்கை எப்படி இருக்க வேண்டிய நாடு, இந்த மோசடிகளால் எப்படி இருக்குது என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.